ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பயங்கரமாக வெளியில் ஸ்னோஃபாலுங்க. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நான் ஸ்கூலுக்கு போகிற வழியை உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட சேர்த்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல குளிருங்க, பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல ஃபால் இருக்குது, ஸ்னோஃபால் இருக்குது, க்ளவுடியாகவும் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி ஸ்னோவோட இது ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி டே 3. நான் என்னோட பின்னாடி வழியாக தான் ஸ்கூலுக்கு போவேன். இந்த வழியாக போனால் தான் பக்கம். ஸோ அதனால் எப்போவுமே இந்த வழியாக தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். டெய்லி காலையில் ஒரு வெதருக்கும் இது ஒரு மாதிரி இருக்கும். இது இந்த ஃபாலில் பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் சூப்பராக இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகி. அதே நீங்கள் சம்மரில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பிளாக்பெர்ரி புஷ் இருக்கும். நான் சம்மரில் ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாம் வெட்டி விட்டுருப்பாங்க, நிறைய முள் இருக்குதுன்னு அதெல்லாம் வெட்டி விட்டுருப்பாங்க. இங்கெல்லாம் நிறைய ரோஜா செடி இருக்கும். இந்த வைல்ட் பால்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, வைல்ட் பால்ட் ரோஸ். அந்த ரோஸ் இங்கே இருக்கும், அதோட விதைகள் தான் இது. அதுவும் பார்க்குறதுக்கு பிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வழியே ஒரு குட்டி ட்ரைவ் ரோடு இது. பாருங்க எப்படி இருக்குது. இங்கே நிறைய ஸ்னோ வராதுங்க. விக்டோரியாவில் எப்போவுமே நமக்கு ஒரு 2-3 டேஸ் தான் ஸ்னோ இருக்கும். லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது, இந்த இயர் கம்மி தான். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் ஸ்னோஃபால் கம்மி தான். ஆனால் இது 3வது நாள் இருக்குது. லாஸ்ட் இயர் 2 டேஸ் தான் இருந்தது, இது 3rd டே. நாளைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க, தெரியல. மோஸ்ட்லி ஸ்கூலை ஸ்னோ டேக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த தடவை க்ளோஸ் பண்ணல. எதிர்பார்ப்பெல்லாம் வீணாக போச்சு. லாங் வீக்கெண்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் இல்லை. காற்றும் நல்லா இருக்குது. இன்றைக்கி விண்டு வார்னிங் இருக்குது. வேன்கூவர்லாம் பயங்கரமான அலர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய கோஸ்டல் ஏரியாக்கெல்லாம் அலர்ட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் எலிவேஷனில் இருக்கோம் மேலே. ஒரு 20 மினிட்ஸ் போனால் நம்மளும் பீச்சுக்கு போகலாம். பக்கத்தில் இருக்குது 20 மினிட்ஸ் ட்ரைவ். நேற்றெல்லாம் எங்கள் ஃபீல்டில் நிறைய ஸ்னோ இருந்தது, பட் ஸ்னோ ப்ளோவிங் மிஷின் வச்சு எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப ஒயிட்டாக அழகாக இருக்கும். இப்போ எல்லாம் க்ரீனாக தெரியுது பாருங்கள். கீழே ஸ்னோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கையெல்லாம் விரைக்குது. ரொம்ப பக்கங்க எனக்கு ஸ்கூல். என் ஸ்கூல் பின்னாடியே தான் என் வீடு இருக்குது. இன்றைக்கி காரெல்லாம் ரொம்ப பத்திரமா போகணும். நிறைய பேர் வரமாட்டாங்க, இன்னும் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் ரோடு. அதனால் நிறைய ஆப்சன்டீஸ் இன்றைக்கி இருப்பாங்க. கண்ணெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி 11 o'clock நல்ல ஃபால் இருக்கும், ஸ்னோஃபால் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ப்ரைம் டைம் 11 ஸ்னோக்கு, ஸ்னோஃபால். வாங்க ரோடை க்ராஸ் பண்ணிடலாம். எங்கள் ஸ்கூலில் இந்த பேத்லலாம் இது போட்டிருப்பாங்க, சால்ட்டு, ஸ்னோ கரையிறதுக்காக. அதனால இந்த இடம் கொஞ்சம் வழுக்காமல் கம்மியான ஸ்னோவோடு இருக்கும். இப்போது கொஞ்சம் பசங்க இருக்காங்க, பட் ஸ்கூல் 9 o'clock தான். நான் ஏர்லியாக வருவேன். சில டீச்சர்ஸ்லாம் எனக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. இங்கே 7:30, 8 இந்த மாதிரி டைம் போடுவாங்க. நான் ஒரு
இப்போ டைம் என்னாச்சு? 8:20 ஆச்சு. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஸ்கூல் கண்டிப்பாக லீவாக இருக்கும்னு. எல்லாரோட எதிர்பார்ப்பும் வீணாக போச்சு. லீவ் இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரீஸ்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும், க்ரீனாக இருக்கும், அப்புறம் ரெட்டாக மாறும். சூப்பராக இருக்கும் ஃபால்லாம் பார்க்க. இப்போது குச்சி குச்சியாக நிற்கிறாங்க. நேற்றே ஸ்னோ மிஷின்லாம் இங்கே வந்திருந்தது, ஃபீல்டில் இருக்கிற ஸ்னோவெல்லாம் எடுக்கிறதுக்காக. பசங்க இன்றைக்கி வந்து டப்பு, ஸ்லெட்ஜு எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க சறுக்கி விளையாடுறதுக்கு. 11 o'clock நிறையா வந்துடும் இல்லைங்களா, அப்போ எல்லோரும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம் நாம். இதுதாங்க என்னோடய டெய்லி வாக் டு ஸ்கூல். இப்படி தான் நான் டெய்லி நடந்து வருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஹாய் அகெயின். ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போது வீட்டுக்கு போகலாம். இப்போது இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, பனி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாருங்கள், காலையில் நம்ம வரும்போது எப்படி இருந்தது, அங்கங்கே பச்சை பச்சை க்ரீனாக நமக்கு இது தெரிஞ்சது இல்லையா, கிராஸ். இப்போ பாருங்கள், அந்த க்ரீன் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆயிடுச்சு. அப்படியே சில குழந்தைங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த அந்த மேட்டுங்களை வச்சு சறுக்கி விளையாடிட்டுருக்காங்க. பாருங்க, அங்கே ஒரு குழந்தை விழுந்தா. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பொழுதுபோக்கு, இந்த ஸ்னோவில். நான் அவங்களுக்கு போகிற வழியில் ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன். என்னென்னா, ஒரு சின்ன க்ரீக் இருக்கும், அதில் நமக்கு லக் இருந்தால் 2 டக்ஸையும் பார்க்கலாம். ஸோ அதை காமிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த வழியில் வரேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஓடையை பார்க்குறதுக்கே. இப்படி நடந்து போகிறது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அப்படி போகிறது. இந்த ஓடையை பாருங்கள், இன்றைக்கி ஸ்னோன்றனால மறைச்சிடுச்சு, தெரியுதா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல, குட்டி ஓடை. மத்தியான நேரத்தில் குழந்தைங்க இதெல்லாம் வந்து கல் போடுவாங்க, விளையாடுவாங்க. இந்த இடத்துலலாம் நிறைய பிளாக்பெர்ரி புஷ் இருக்கும். நாளைக்கு அநேகமாக எங்களுக்கு லீவ் இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்னோ பைலப் ஆனதெல்லாம் எடுத்து போடணும் இல்லைங்களா, அதுக்காக நாளைக்கு கண்டிப்பாக லீவ் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த அப்ஹில்ல பாருங்கள், குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க, சறுக்கு விளையாடிட்டுருக்காங்க. இந்த நாய்க்குட்டி பாருங்கள் எப்படி விளையாடுது, வீடியோ எடுக்கிறாங்க. மேபி அதுக்கு அது ஃபஸ்ட்டு ஸ்னோவாக இருக்கும். கரெக்டாக இப்போ மணி 3:30 ஆகுதுங்க. 3 o'clock முடிஞ்சிடும் ஸ்கூலு. இருந்தாலும் ஒரு 30 minutes எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பேயும் வாங்கலாம். இந்த ஸ்னோவால் இன்றைக்கி நிறைய ரோட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால சில டீச்சர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. குழந்தைங்களும் கூட சீக்கிரமாக போயிட்டாங்க நிறைய பேர். இந்த குழந்தைங்க இப்போ விளையாடிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் இருப்பாங்க, இந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸாக இருப்பாங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களா இருக்கிறனால இந்த குழந்தைங்களாம் இங்கேயே விளையாடிட்டு வீட்டுக்கு போவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைங்க விளையாடுறது. இதெல்லாம் பார்த்தா எனக்கும் விளையாடணும் போல இருக்குது. க்ளவுஸ் போட்டுக்கிறோங்க.
க்ளவுஸ் கேமராவை ஆன் பண்ணணுன்றதுக்காக க்ளவுஸ் போடாமல் இருந்தேன். கையெல்லாம் உடஞ்சிடுச்சு, வரைச்சிக்கிச்சு. கிராஸ் வாக்கையே காணும். நானும் 2 பக்கமும் செக் கூட பண்ணல, நான் பாட்டு கிராஸ் பண்ணுறேன். இந்த ஸ்னோவில் வண்டிங்களும் ஃபாஸ்ட்டாக வராது, ஸ்லோவாக தான் வருவாங்க. ரொம்ப ரோடு ஸ்லிப்பரியாக இருக்கும். நான் ரோட்டில் நடக்கிறேன்னா இல்லை இன்னொருத்தவங்களோட லானில் நடக்கிறேன்னானே தெரில. ஓகே, ரோடு வந்துச்சு. கண்ணெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு, வலிக்குது. கண்ணும் கை விரலுங்க எல்லாம் வலிக்குது. எப்படி இருக்கு பாருங்க, வெள்ளை வெளியேன்னு. இந்த வீட்டில எல்லாம் ஸ்னோவெல்லாம் எடுத்து தள்ளி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு தாத்தா ஸ்னோ தள்ளி விட்டுட்டுருக்கார் பாருங்க, அவர் கராஜ் முன்னாடி இருக்கிறதுலாம். இங்கே இருக்கவங்க ஏதாவது செய்துகிட்டே இருப்பாங்க. ஸ்னோ வந்தால் ஸ்னோ தள்ளி விடுறது, சம்மரில் கார்டனிங் பண்ணுறது, ஸ்ப்ரிங்லேயும் கார்டனுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஃபாலில் இலையெல்லாம் தள்ளி விட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை என்கேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்கள, ஏதாவது ஒரு வேலையில். பாருங்கள், ரோடு எங்கே இருக்குது, ஒரு வீட்டோட லான் எங்கே இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எல்லா காரும் எப்படி ஸ்னோவால் க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, கவர் ஆகிருக்கு. நான் இந்த மாஸ்க் போட்டிருக்கறனால என்னோடய பேச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இது அப்ஹில் நடந்து கொஞ்சம் எலிவேஷன் ஜாஸ்தி. போகும்போது ஈஸியாக போயிடலாம், வரும்போது ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் நாளெல்லாம் குழந்தைங்களோட டயர்ட் ஆகிடுறோமா, ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. இந்த ட்ரீஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. இங்கே ஒரு ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரீயை பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு பப்பெட் மாதிரி தெரியும், அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய குண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது. நம்மள மாதிரியே இந்த செடிங்களுக்கும் இந்த ஸ்னோ ஒரு கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எவ்வளோ வெயிட் பாருங்க இன்றைக்கி. இங்கே பாருங்க, இதை ஆட்டி பார்க்கலாமா, இதே ஒழிக்க விடலாமா? ஓகே, ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி சந்தோஷம். ஓய் ரைட் ரைட். பாருங்க நம்ம பேக்யார்டு எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு காலையில் எப்படி ஸ்கூலுக்கு போவேன், ஈவினிங் ஸ்கூல்லேருந்து எப்படி வீட்டுக்கு வருவேன்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. திருப்பி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய் பாய். நம்மளோட செடியெல்லாம் பாருங்கள், பாட்டெல்லாம் எப்படி ஃபுல்லாகிடுச்சு ஸ்னோவால்.